எல்லாருக்குமே ஒரு காமனான கவலை இருக்கும். என் சேலரியே 30,000 தான். இதில் நான் எங்கே சேவ் பண்ணுறது, எப்படி நான் ஒரு பெரிய லெவலில் ரீச் ஆகிறது அப்படின்னு. நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் லட்சமாக சம்பாதிச்சாதான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடைக்கும்னு. அதுதான் இல்லை. உங்கள் கையில் இருக்கிற ஒரு 30,000 வச்சு நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கிறது தான் முக்கியம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு மாஸ்டர் பிளானை பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அங்கே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பட்ஜெட் இல்லாமல் நம்ம லைஃப்பில் முன்னேறவே முடியாது. இதுக்கு ஒரு பெஸ்ட் மெத்தட் என்னென்னா 50-30-20 ரூல். அதாவது 50% உங்கள் சேலரியில் உங்கள் தேவைக்காக எடுத்து வைக்கிறீங்க. சொல்லப்போனால் ரெண்ட்டு, க்ரோசரி, கரண்ட் பில்லு, பெட்ரோலு இதெல்லாம் தவிர்க்கவே முடியாதது. அதுக்கப்புறம் ஒரு 30% உங்கள் சேலரியில் உங்களோட ஆசைகள், உங்கள் அன்றாட தேவைகள் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணணுங்கிறதுக்காக நீங்கள் ஒதுக்கி வைக்கலாம். சொல்லப்போனால் வீக்கெண்டில் மூவி போகிறது, ரெஸ்டாரண்ட் சாப்பிட்றது போயிட்டு, இல்லாட்டி அமேசான் சேலில் ஏதாவது கேட்ஜெட்ஸ் வாங்குறது, இதெல்லாம் தான் நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். இந்த இடத்துல மிச்சம் இருக்கிற 20% உங்கள் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் உங்களோட ஃபியூச்சர் அசெட்டை டிசைட் பண்ண போது. இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் சேவிங்ஸ் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கீங்க. ஆனால் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 விஷயத்தை நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அதில் ஒன்று எமர்ஜென்சி ஃபண்டு. லைஃப்பில் எப்போ என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ உங்கள் தேவைகளில், அன்றாட தேவைகளில் இருக்கிற அந்த 50% ஒரு 6 மாத தொகையாக நீங்கள் எடுத்து ஒரு தனியாக ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருங்க. என்ன ஆனாலும் அதில் கை வைக்காதீங்க. அது எமர்ஜென்சி ஃபண்டுக்காகவே இருக்கட்டும். 2வது பார்த்துட்டிங்கன்னா இன்சூரன்ஸு. யோசிச்சு பாருங்கள், ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டோ இல்லை மெடிக்கல் இஷ்யூவோ வந்தால் நம்ம சேவிங்ஸ் எல்லாமே சாப்பாடாக போயிடும். ஒரு பேசிக் ஹெல்த் இன்சூரன்ஸும் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸும் எடுக்கிறது ரொம்ப மேண்டட்டரியான விஷயமாயிருச்சு. இப்போ விஷயத்துக்கு வருவோம். நம்ம சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்காக எடுத்து வச்சிருந்த அந்த 20%, அதாவது 6,000 என்ன பண்ணலாம்? ஸ்டாக் மார்க்கெட் பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னா சிம்பிளாக நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு 5,000 எடுத்து ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் சரியாக ஒரு 15 வருஷத்தில் 12-15% ரிட்டர்ன்ஸ் கிடைச்சா கூட உங்கள் கையில் ஒரு பெரிய கர்பஸ் இருக்கும். இந்த இடத்துல தான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கே வேலை செய்யுது. ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பண்ணக்கூடாத ஒரு விஷயம்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் இஎம்ஐ ட்ராப். 30,000 சேலரி வருது, அதனால் ஒரு 5,000 நான் இஎம்ஐயில் ஃபோன் வாங்கிக்கலாம்னு நினைக்காதீங்க. உங்கள் பாக்கெட்டில் இருந்து ஒவ்வொரு பணத்தை வெளியே எடுத்துகிட்டு போகிற எந்த விஷயமும் அசட் கிடையாது, அது லயபிலிட்டி தான். நம்ம கோலே மணியை நமக்காக வேலை செய்ய வைக்கணும். நம்ம மணிக்காக வேலை செய்யக்கூடாது லைஃப் லாங்காக. ஸோ நம்ம அதுக்காக லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னு சொல்கிறது ஒரு டெஸ்டினேஷன் கிடையாது, அது ஒரு ஜேர்னி. இன்றைக்கி நீங்கள் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் ஒவ்வொரு 100 ரூபாயும் ஃப்யூச்சரில் உங்கள் நிம்மதிக்கு ஹெல்ப் பண்ணும். இன்றைக்கி நைட்டு நீங்கள் கண்டிப்பாக உங்களோட பட்ஜெட்டை எடுத்துகிட்டு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ்ன்னு கண்டிப்பாக ட்ராக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.